பெற்றவர் நான் தான் மேடம் கஷ்டப்பட்டேன். ஜிஹெச்ல கொசுக்கடியில் டிச்சிலையும் படுத்து மாச கணக்கா நான் தான் பாத்துக்கிட்டேங்க. வேற யாரும் சொல்லுங்க, யாரும் வரலைங்க. பாத்துக்கிட்டாருல எல்லாம் லேடிஸ் பாத்ரூம் கூட்டிட்டு போறதுல இருந்து அவங்க லேடிஸ் ஏசுவெல்லாம் கூட கூட்டிட்டு போயிருக்காருங்க. ஏசுவாங்க என்ன 10 போய் வரணும் முடியாது மேடம் அவங்களால கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன் சொல்லுவேன். அத்தனை ஏசுவேன் மலையிலையும் கொசுக்கடிலையும் காப்பாத்தணும். அவருதான் பாத்துக்கிட்டாரு மேடம். நான் தான் சொன்னேன் மேடம். அம்மா கூட வந்து நீ அவரை தப்பா நினைக்கலாம், ஏதோ கோவத்துல ஏதோ பேசுறாங்க, பெருசு பண்ணாம. தப்பாவே நான் நினைச்சது இல்லைங்க மேடம். அந்த பையனால வந்து பார்த்துதான் தாங்கிக்க. அவ அந்த கோவத்துல வந்துட்டா, அவ்வளவுதான். இது பாருமா, அம்மா போய் பாக்குறதே இல்லையா? சேர்த்த மாட்டாங்க. எங்க அம்மா செத்தே போயிட்டு ஒரு நாள் நல்லா இருந்தா நல்லா பேசுவோம். அப்பா இல்லையா? அப்பா இல்ல, அப்பா இருந்துட்டாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது அம்மாக்கு? யாருக்கு மேடம்? இவங்க அம்மாக்கு. எங்க அம்மாக்கு என்ன கல்யாணம் ஆன கூட்டிட்டு வந்துருச்சுங்க ஊர்ல இருந்து. இல்லைங்க மேடம், அம்மா கல்யாணம் சொன்னலைங்க மேடம். அடாப்ட்மெண்ட் 2 பேரையும் எடுத்து வளர்த்தனாங்கன்னு. எங்க எங்க இந்த கிடைச்சது தெரியுமா? ஜோலார்பேட்டைங்க மேடம். எப்போ, எந்த வருஷம் தெரியுமா? அம்மா சொல்லுவாங்க 1990 மேடம். அதுதான் தெரியும். 1990 வந்து மேடம் ஏப்ரல் 9ஆம் தேதி தான் பர்த்டே. ஏப்ரல் 9 அன்னைக்குதான் உங்க அம்மா என்ன எத்தனை வயசுக்கு? 1 வயசுங்க மேடம். உன் தங்கச்சி? அவளுக்கு அதே வயசுதான். 2 பேரும் ஒரே இடத்த எடுத்தாங்களா? உங்க 2 பேரையும் தூக்கினது ஜோலார்பேட்டையில ஏப்ரல் 9க்கு. ஏப்ரல் 9 எனக்கு சொன்னாங்க அம்மா. அந்த ஜாதகம் சொன்னாங்க, அந்த தேதி எழுதி அதை வச்சுதாங்க மேடம் இன்னும் நான் பிறந்த நாள் கொண்டாடி. இப்ப 2 குழந்தைங்களும் ஒரே நாளைக்கு எடுத்தாங்களா? ஒரே நாளைக்கு நம்ம ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா வந்து எனக்கு சின்ன வயசு விவரம் தெரிஞ்சு வந்து அடிக்கடி லீவ் விட்டு ஜோலார்பேட்டைக்கு தான் கூட்டிட்டு போயிடும். அங்கதான் குடியிருந்தோம். அம்மா அங்க அந்த ரயில்ல அந்த அட்டெண்டர் வேலை தாங்க மேம் செய்வாங்க. பியூன் வேலை, டீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் 12th படிக்கக்குள்ளதான் ஒருத்தர் டிடிஆர் வெங்கடேசன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரும் மனநல சரியில்லாதவரு. அவங்களுக்கும் குடும்பம் அரக்கம் ஆகுது. அவங்களுக்கும் 3 பிள்ளைங்க, நிறைய பசங்களாம் இருக்கிறாங்க. ஆனா கடைசியா ரிட்டையர்மெண்ட் அவனோட்டி 5 லட்சம் ரூபா அம்மாவுக்கு எல்லாம் எழுதி வச்சாங்க. எல்லாம் நல்ல கட்ட எல்லாம் செஞ்சேன். அவரு ரொம்பமாங்க மேடம் மனநல பாதிக்கப்பட்டு பைத்தியமாகி இந்த என்னமோ எங்க எடப்பாடிக்கு மேல ஒரு அந்தி ஊருங்க மேடம். அந்த கோயில்ல கூட்டிட்டு போய் இந்த மூலிகை தலையெல்லாம் அரைச்சி கொடுத்துங்க மேடம். ரொம்ப இதாயிங்க மேடம். மைண்டே ரொம்ப இதாயிட்டாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துச்சுங்க மேடம். அப்போ வந்து எங்க எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு எல்லாம் துணிமணி இல்லாம ரொம்ப இதாயிட்டாரு. அப்புறம் எடப்பாடி போலீஸ் தான் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்போ உயிரோட இருக்கிறாரா என்னன்னு தெரியலைங்க மேடம். ஆனா 7 வருஷம் மேடம். நான் கல்யாணம் குழந்தை பெற்று வரக்குள்ள கடைசியா பார்த்தரோட சரிங்க மேடம். எங்க அவரை அதுக்கப்புறம் பாசமா இருப்பாரு அவங்ககிட்ட. அவரு நல்லவருங்க மேடம். சத்தியமா நல்லவரு.